வாட் இஸ் ஆர்டினோ? ஆர்டினோனா என்ன? காலேஜ் ப்ராஜெக்ட்ஸில் ட்ரைனிங், ஒர்க் ஷாப், செமினார்ஸ் இந்த மாதிரி நிறைய இடங்களில் ஆர்டினோங்கிற நேமை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஆர்டினோனா என்ன, அது ஏன் இந்த அளவுக்கு பாப்புலர், அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆர்டினோ ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் ஆர்டினோங்கிறது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இல்லை. ஆர்டினோங்கிறது ஒரு டெவலப்மெண்ட் போர்டோட பிராண்ட் நேம். எப்படி சோனி, சாம்சங்னு ஃபோனில் பிராண்ட் நேம் இருக்குதோ அதே மாதிரி ஆர்டினோங்கிறது ஒரு டெவலப்மெண்ட் போர்டோட பிராண்ட் நேம். இது உள்ள வேறு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும். அந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த ஆர்டினோ சாஃப்ட்வேர்ஸ் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஆர்டினோ ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் பிளாட்ஃபார்ம். அப்படின்னா என்னென்னா, உங்கள் ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் வெப்சைட்லேருந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் மூலமாக அவங்க வச்சுருக்க டிஃப்ரெண்ட் மாடல், அதாவது ஹார்ட்வேர் பிளாட்ஃபார்மில் டிஃப்ரெண்ட் மாடல் ஹார்ட்வேர் பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க. அந்த டிஃப்ரெண்ட் மாடலில் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணலாம். எல்லா மாடல்லையும் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும். அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் பற்றின பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் உங்களால் ஈஸியாக இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ப்ரோக்ராம் பண்ணலாம் ஆர்டினோ சாஃப்ட்வேர் மூலமாக. இதுதான் ஆர்டினோவோட பெரிய ஸ்பெஷாலிட்டி. அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும், ஹாபியாக ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க மத்தியிலையும் ஆர்டினோ வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஆர்டினோக்கும் மற்ற மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆர்டினோங்கிறது மைக்ரோ கண்ட்ரோலர் இல்லை அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஆர்டினோங்கிறது ஒரு டெவலப்மெண்ட் போர்டு தான். அந்த டெவலப்மெண்ட் போர்டில் வேறு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும். அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் பற்றி தெரியாமலே நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் வெளியில் இருக்கிற மற்ற மைக்ரோ கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலேஜில் படிக்கிற மைக்ரோ கண்ட்ரோலர் எடுத்திங்கன்னா 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் படிப்பீங்க நீங்கள். இந்த 8051 மாதிரி பிக் மைக்ரோ கண்ட்ரோலர்னு ஒன்று இருக்குது. ஆம் அப்படிங்கிற ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது. அது போக ஏவிஆர் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. ஏவிஆர் ஃபேமிலி பேஸ்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டினோ உள்ளே இருக்கிற மைக்ரோ கண்ட்ரோலர் இந்த ஏவிஆர் ஃபேமிலி பேஸ்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் தான். இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் ஆர்டினோவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் நீங்கள் படிக்கும் போச்சில் அந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை டம்ப் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த ப்ரோக்ராமை அந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ளே நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரோக்ராமர் அப்படின்னு இன்னொரு ஹார்ட்வேர் தேவைப்படும். எந்த ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் எடுத்துக்கிட்டாலும் அதில் நீங்கள் ப்ரோக்ராம் டம்ப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரோக்ராமர் தேவை. இந்த ப்ரோக்ராமர் பார்த்துக்கிட்டிங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். 1000 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 1 lakh மேலே வரைக்கும் இந்த ப்ரோக்ராமர்ஸ் இருக்குது. பட் இந்த ப்ரோக்ராமர்ஸை ஒரு ஸ்டூடெண்ட்டாலோ ஒரு ஹாபியாக ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. அதனால என்னாகும், இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் பற்றி படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஹார்ட்வேர் வாங்கி மைக்ரோ கண்ட்ரோலரில் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. பட் ஆர்டினோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆர்டினோவுக்கு நீங்கள் செப்பரேட்டாக எந்த ப்ரோக்ராமரும் உங்களுக்கு தேவையில்லை. டைரெக்டாக ஒரு யூஎஸ்பி கேபிளை உங்கள் ஆர்டினோவோட கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஆர்டினோ மூலமாகவே நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஆர்டினோ சாஃப்ட்வேர் மூலமாகவே உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு ப்ரோக்ராமரும் தேவையில்லை. இதனால் இதோட காஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரெடியூஸ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டினோ ஒரு போர்டு 500 rupeesலேருந்து ஆரம்பிச்சு இருக்குது. அதோட டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது. 500லேருந்தே ஆர்டினோ போர்டோட காஸ்ட் இருக்குது. பட் மற்ற மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ப்ரோக்ராமரோட நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காஸ்ட் அதிகமாகும். அந்த ப்ரோக்ராமர் உங்களுக்கு ஸ்டடி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். இதனால தான் ஆர்டினோ போர்டு ரொம்ப சீப். சேம் வே உங்களுக்கு எந்த ஒரு ப்ராஜெக்ட், எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எடுத்தாலும் ரொம்ப ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ணலாம் ஆர்டினோவால். ஆர்டினோவில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதில் அதிகப்படியாக யூஸ் பண்ண மாடல்ஸ், அதாவது பாப்புலராக யூஸ் பண்ணப்படுற மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டினோ யூனோ அண்ட் ஆர்டினோ நேனோ. ஆர்டினோ யூனோக்கும் ஆர்டினோ நேனோக்கும் ரெண்டுத்துக்கும் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஒன்லி திங் இஸ் ரெண்டோட சைஸ். ஆர்டினோ நேனோ வந்து ஆர்டினோ யூனோவோட கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும். ரெண்டுத்துலேயும் சேம் மைக்ரோ கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ணுறோம். ஆர்டினோ யூனோவில் கொஞ்சம் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் டிவைசஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நேனோவை விட. இப்போ ஆர்டினோ யூனோவில் எப்படி அதை யூஸ் பண்ணுறோம், எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறோம், அதோட பின் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆர்டினோ யூனோ உள்ள ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது. இதுதான் இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு தான் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்க. இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏவிஆர் ஃபேமிலி பேஸ்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் தான் ஆர்டினோ யூனோக்குள்ளே இருக்குது. இந்த மைக்ரோ கண்ட்ரோலரோட சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா அட்மெகா 328P மைக்ரோ கண்ட்ரோலர். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஃபேக்ட்ரி மேட்லேருந்து வரும்போச்சிலே ஒரு இன்பில்ட் பூட் லோடரோட வரும். இந்த பூட் லோடருங்கிறது என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரோக்ராமர் அப்படிங்கிற ஒரு ஹார்ட்வேர் உங்களுக்கு தேவை. பட் ஆர்டினோவுக்கு ப்ரோக்ராம் தேவையில்லை. அந்த ப்ரோக்ராமர் வேண்டாங்கிறதுக்கு இந்த பூட் லோடர் தான் காரணம். இந்த பூட் லோடருங்கிற ஒரு சின்ன கோடிங். இந்த கோடிங் ஆல்ரெடி இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ள கோட் பண்ணி தான் அனுப்பியிருப்பாங்க, அதாவது பேர்ன் பண்ணி தான் அனுப்பியிருப்பாங்க. இந்த கோடிங் என்ன பண்ணும் அப்படின்னா, யூஎஸ்பி கேபிள் மூலமாக, அதாவது யூஎஸ்பி போர்ட் மூலமாக நீங்கள் ஆர்டினோ சாஃப்ட்வேரில் என்ன கோடிங் கொடுத்துருக்கீங்களோ அந்த கோடிங்கை வாங்கி அந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் ப்ரோக்ராம் மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன கோடிங் தான் இந்த பூட் லோடர். இந்த பூட் லோடர் இருக்கிறதுனால உங்களுக்கு அடிஷ்னலாக ப்ரோக்ராமர் தேவையில்லை. ஈஸியாக யூஎஸ்பி போர்ட் மூலமாகவே ப்ரோக்ராம் பண்ணிடலாம். ரைட் சைடில் பின் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, பின் நம்பர் 0 to 13 வரைக்கும் சில பின் நம்பர் இருக்குது ஆர்டினோ யூனோவில். இந்த பின் நம்பர்ஸ்லாம் டிஜிட்டல் இன்புட் அண்ட் அவுட்புட்டாகவும் கான்ஃபிகர் பண்ணக்கூடிய பின் நம்பர்ஸ். எய்தர் டிஜிட்டல் இன்புட்டாக யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி டிஜிட்டல் அவுட்புட்டாக யூஸ் பண்ணலாம்.
இது சாஃப்ட்வேர் கோடிங் மூலமாக நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு இன்புட்டாக வேணுமா இல்லை அவுட்புட்டாக வேணுமா அப்படின்ட்டு. இதே பின்னில் 0th பின்னும் 1 பின்னும் பார்த்தீங்கன்னா சீரியல் கம்யூனிகேஷன் போர்ட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க, 0 and 1 பின். இந்த 0 பின் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவர் பின்னாக யூஸ் ஆகுது, 1 பின் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் பின்னா யூஸ் ஆகுது. இந்த 2 பின்னும் சீரியல் கம்யூனிகேஷனுக்கு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் பின்னா யூஸ் பண்ண முடியாது, ஒன்லி சீரியல் கம்யூனிகேஷன் பின்னா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இது போக அடிஷ்னலாக 6 பின் வந்து பிடபிள்யூஎம் அவுட்புட்டாகவும் யூஸ் ஆகுது. அந்த 6 பின் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 3, 5, 6, 9, 10 and 11. இந்த 6 பின்னும் பிடபிள்யூஎம் அவுட்புட்டாக யூஸ் பண்ணலாம். இந்த 6 பின்னில் நீங்கள் போர்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிமெண்ட் சிம்பிள், அதாவது ஒரு சைன் வேவ் சிம்பிள் மாதிரி அந்த பின் நம்பர் பக்கத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பின் எல்லாமே பிடபிள்யூஎம் அவுட்புட்டாக யூஸ் பண்ணலாம். இந்த பிடபிள்யூஎம் அவுட்புட்டுங்கிறது பல்ஸ் வித் மாடுலேஷன். இது நீங்கள் ப்ரோக்ராம் மூலமாக இந்த பின் நம்பர் யூஸ் பண்ணலாம். அது சில அப்ளிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் இந்த பிடபிள்யூஎம் சிக்னலை. இந்த பிடபிள்யூஎம் அவுட்புட் என்ன அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற அனலாக் பின் நம்பர்ஸ் A0 to A5. இந்த A0 to A5ங்கிறது வந்து அனலாக் இன்புட் ஆப்ரேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த அனலாக் இன்புட் எதுக்கு அப்படின்னா மைக்ரோகண்ட்ரோலர்ஸ் எல்லாமே டிஜிட்டல் பேஸ்ட் கால்குலேஷன்ஸ் தான் பண்ணும். பட் சில சென்சார்ஸ், நிறைய சென்சார்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்க நிறைய சென்சார்ஸ் வந்து அனலாக் பேஸ்ட் அவுட்புட்ஸ் தான் கொடுக்கும். அந்த அனலாக் அவுட்புட்ஸை இந்த மைக்ரோகண்ட்ரோலர் ரீட் பண்ணுறதுக்கு தேவையான அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் பிளாக்கோட இப்போ வர மைக்ரோகண்ட்ரோலர்லாம் வருது. ஸோ இந்த அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் பிளாக்கோட இன்புட் பின்ஸ் தான் இந்த A0 to A5. ஸோ ஒரு அனலாக் சென்சார்ஸை இந்த A0 to A5 கூட கான்ஃபிகர் பண்ணி, அதாவது A0 to A5 கூட கனெக்ட் பண்ணிட்டு அது கூட நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுனால அந்த வேல்யூஸ், அந்த அனலாக் வேல்யூஸை நீங்கள் டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி உங்களோட எக்ஸாம்பிளுக்கு உங்களோட அப்ளிகேஷன்ஸ்க்கு நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு USB போர்ட் இருக்குது. இந்த USB போர்ட் எதுக்கு அப்படின்னா இந்த USB போர்ட் இந்த மைக்ரோகண்ட்ரோலருக்கு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு, நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து ப்ரோக்ராமை இதில் டம்ப் பண்ணுறதுக்கு இந்த USB போர்ட் யூஸ் பண்ணலாம். இந்த சேம் வே கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஏதாவது டேட்டா மைக்ரோகண்ட்ரோலருக்கும் உங்கள் கம்ப்யூட்டருக்கும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் இந்த போர்ட் யூஸ் பண்ணலாம். ஆல்சோ இந்த USB போர்ட் இந்த உங்கள் மைக்ரோகண்ட்ரோலர் போர்டு, அதாவது Arduino Uno போர்டை வந்து பவர் அப் பண்ணுறதுக்காகவும் பவர் சப்ளை கொடுக்கறதுக்காகவும் இந்த USB போர்ட் யூஸ் ஆகுது. எக்ஸ்டர்னலாக நீங்கள் பவர் சப்ளை கொடுக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு DC ஜாக் இருக்குது. இந்த DC ஜாக்கில் மேக்ஸிமம் 9 to 12 வோல்ட் DC பவர் சப்ளை நீங்கள் கொடுக்கலாம். இந்த 9 to 12 வோல்ட் பவர் சப்ளை நீங்கள் கொடுக்கும் போச்சில் இது உள்ள இன்பில்டாக ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்குது. இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் 9 to 12 வோல்ட்டாக 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி உங்களோட ஐசிக்கும் மற்ற பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணும். இந்த கன்வெர்டட் வோல்டேஜ் வந்து இந்த லெஃப்ட் சைடில் நான் மென்ஷன் பண்ணியிருக்க பவர் சோர்ஸ் பின்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். 5 வோல்ட்டாகவும் எடுத்துக்கலாம், 3.3 வோல்ட் ரெகுலேட்டட் அவுட்புட்டும் வெளில வருது. அது போக சம் கிரவுண்ட் பின்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் டேரெக்டாக ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்க VN அப்படிங்கிற பின்னில் நீங்கள் டேரெக்டாக உங்கள் பேட்டரியை கனெக்ட் பண்ணலாம். இப்போ ஆர்டினோவோட ஒரு ஹார்ட்வேர் சம்பந்தமான எல்லா விஷயமும் நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ ஆர்டினோவோட சாஃப்ட்வேர் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஆர்டினோவோட சாஃப்ட்வேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்டினோவோட சாஃப்ட்வேர் நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஆர்டினோவோட சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண நீங்கள் ஆர்டினோவோட வெப்சைட்டில் போகணும். அதோட வெப்சைட் பேர் பார்த்தீங்கன்னா Arduino.cc. இந்த Arduino.cc-க்குள்ளே போனீங்கன்னா அங்கே சாஃப்ட்வேர்ஸ்னு ஒரு லிங்க் இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் லிங்க்ல போய் டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணலாம். இந்த ஆர்டினோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப் பேஜில் நீங்கள் உங்களுக்கு தேவையான நீங்கள் ஆர்டினோ கற்றுக்கிறதுக்கு தேவையான லிங்க் இருக்குது. ஆர்டினோ ப்ரோக்ராம்ஸ் நிறையா இருக்கும். ஏற்கனவே நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஆர்டினோ பேஸ் பண்ண சின்ன ப்ராஜெக்ட் பண்ண லிங்க்லாம் இதில் இருக்கும். நீங்கள் எது வேணாலும் பார்த்து கற்றுக்கலாம். இப்போ நம்ம சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் போயிட்டு டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணால் இங்கே ஆர்டினோவோட IDE டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை நீங்கள் விண்டோஸ் OS யூஸ் பண்ணிங்கன்னா விண்டோஸ் இன்ஸ்டாலை யூஸ் பண்ணுங்கள். விண்டோஸ் ஜிப்லாம் தேவையில்லை, விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இது பெட்டர். மேக் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்கோட சாஃப்ட்வேர்ஸ் இங்கே டவுன்லோட் பண்ணிங்க. லினக்ஸ் பேஸ் OS யூஸ் பண்ணிங்கன்னா லினக்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் டவுன்லோட் பண்ணி இங்கே யூஸ் பண்ணிங்க. ஸோ நம்ம ஆர்டினோவை விண்டோஸ் பிளாட்ஃபார்மில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு விண்டோஸ் இன்ஸ்டாலர் கிளிக் பண்ணுறேன். இது வந்து டொனேட், கான்ட்ரிபியூட் அண்ட் டவுன்லோட் வரும். நம்ம அது கொடுக்க வேண்டாம், ஜஸ்ட் டவுன்லோட் மட்டும் கொடுங்க. கான்ட்ரிபியூட்னா நீங்கள் டொனேட் பண்ணுற மாதிரி. இது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ங்கிறதுனால ஃப்ரீ. ஸோ நீங்கள் வேணும்னா கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஐம் ஜஸ்ட் கிவிங் ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்து நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ஆர்டினோட சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆர்டினோ சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆயிடுச்சு. அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஆர்டினோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகும் போச்சில் இன்பிட்வீன் உங்களுக்கு வந்து சில டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அப்போ நீங்கள் இன்ஸ்டால் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் நான் சொன்ன டிரைவர்ஸ்.
ஸோ இந்த டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்கும். அப்போ நீங்கள் இன்ஸ்டால் கொடுக்கணும். 2லேருந்து ஒரு 3 டிரைவர்ஸ் இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆர்டினோ இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த ஆர்டினோவை நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆர்டினோவோட சாஃப்ட்வேர். இந்த ஆர்டினோவில் பார்த்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் மெயினாக. ஒன்று வாய்ட் செட்டப், இன்னொன்று வாய்ட் லூப். ஒரு ஆர்டினோ ப்ரோக்ராம் இந்த வாய்ட் செட்டப் அண்ட் வாய்ட் லூப் இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக ஒரு வாய்ட் செட்டப்பும் ஒரு வாய்ட் லூப்பும் இருக்கும். ஸோ இந்த வாய்ட் செட்டப்புங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது இனிஷியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் கமாண்ட்ஸை வந்து இந்த வாய்ட் செட்டப்புக்குள்ளே நம்ம ரைட் பண்ணலாம். தட் மீன்ஸ் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமில் ஏதாவது ஒரு பார்ட் அந்த ப்ரோக்ராமில் ஒரு தடவை மட்டும் தான் இது இனிஷியலைஸ் ஆகுது அப்படின்னா அந்த வாய்ட் செட்டப்பில் நம்ம ரைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஜிட்டல் பின்னை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும்னா அது ஸ்டார்டிங்கில் இந்த ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்கில் அது டிஜிட்டல் பின் அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணணும். அந்த கான்ஃபிகர் பண்ணுற ரிலேட்டடான எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இந்த வாய்ட் செட்டப்பில் இருக்கும். வாய்ட் லூப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இன்ஃபினிட்டி லூப். ஸோ ரியல் டைமாக ஒரு வேல்யூஸ் வாங்குறது, அந்த கேல்குலேட் பண்ணி வேல்யூஸ் வெளியில் அவுட்புட்டாக அனுப்புறது, இது எல்லாமே இந்த வாய்ட் லூப்புக்குள்ளே வரும். இதுதான் ஒரு ஆர்டினோவோட பேசிக் செட்டப். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிக் மார்க் சிம்பிள், இந்த டிக் போட்ட பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வெரிஃபை பட்டன். ஸோ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த வெரிஃபை பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ரோக்ராமில் ஏதாவது எரர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத காட்டுறது தான் இந்த வெரிஃபை பட்டனோட வேலை. செகண்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா ஆரோ பட்டன். இந்த ஆரோ பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ரோக்ராம் நீங்கள் என்ன ப்ரோக்ராம் டைப் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ரோக்ராமை ஹெக்ஸ் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணி உங்கள் மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ளே பர்ன் பண்ணிடும். நீங்கள் இந்த பட்டன் கிளிக் பண்ணோடனே டேரெக்டாக எந்த ஒரு ஆர்டினோவை நீங்கள் யூஎஸ்பி கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆர்டினோவில் இந்த ப்ரோக்ராம் வந்து அப்படியே போய் ஸ்டோர் ஆகிரும். என்ன ப்ரோக்ராம் நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்களோ அது போய் ஸ்டோர் ஆகிரும்.